Hi friends, welcome to Rihanna Designer channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 3 year பேபிக்கு காலர் வச்ச லேயர் ஃப்ராக் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் 3 year பேபிக்கு ஸ்டிச் பண்றேன். 2.5 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் ஃப்ராகோட யோக் பார்ட், அதாவது ஃப்ராகோட மேல் பகுதி கட் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ராகோட மேல் பகுதியோட லென்த் என்னவோ அந்த லென்த்துக்கு நான் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கிளாத்தை வந்து நான் ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். கிளாத் 2 லேயர்ஸாக இருக்கும். அந்த 2 லேயர்ஸாக இருக்க கிளாத்தை இன்னொரு ஃபோல்ட் பண்ணி 4 லேயர்ஸாக போட்டுவிட்டேன். இப்போ கீழே வந்து கிளாத் மேலே கீழே இருக்கனால ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து இந்த யோக் பார்ட்டோட ஹைட் மார்க் பண்ணுறேன். ஹைட் வந்து 8 இன்ச்சு. கூட ஸ்டிச்சிங்க்கு ஷோல்டரும் கீழே ஜாயின் பண்ணுறதுக்கும் 1 இன்ச் ஆட் பண்ணி 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 9 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துலையும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். அந்த மேலே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுள்ள இந்த இடத்துல ஷோல்டர் மார்க் பண்ணலாம். நான் வந்து 3 year பேபிக்கு 5 இன்ச்சு ஷோல்டர் வைக்கிறேன். ஏன் 5 இன்ச்சு ஷோல்டர் அப்படின்னா நம்ம வந்து காலர் நெக் தான் வைக்கிறோம். ஸோ அதுக்காக ஷோல்டர் வந்து பெருசாகவே வைக்கிறேன். ரெடி ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு. இந்த 2.5 இன்ச்சு கூட ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு ஆட் பண்ணி 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட வித்து வந்து 2 இன்ச் இருக்குது. இப்போ ஆம் ஹோல் லென்த்து மார்க் பண்ணலாம். இப்போ ஆம் ஹோல் லென்த்தும் நான் 5 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஆம் ஹோல் லென்த்து 3 year பேபிக்கு 5 இன்ச்சு வைக்கிறேன். ஆம் ஹோல் லென்த்து மார்க் பண்ணதை பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ செஸ்ட்டு மார்க் பண்ணணும். செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 24 இன்ச்சு வந்தது. ஸோ 24 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணோம். கிளாத் வந்து 4 லேயர்ஸாக இருக்கனால 4ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 6 இன்ச்சு. ஸோ இந்த மடிப்புக்கிட்ட இருந்து 6 இன்ச்சு எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 6 இன்ச்சு வந்து கரெக்டான செஸ்ட்டு. நான் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு சீம் எலவன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டான செஸ்ட்லேருந்து அப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இது எக்ஸ்ட்ரா சீம் எலவன்ஸ் விட்டதுலேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இங்கே வந்து நான் வேஸ்ட்டு வந்து மார்க் பண்ணலை. ஏன்னா வேஸ்ட்டுக்கிட்ட நான் வந்து டாட் பிடிக்க போகிறேன். டாட் பிடிச்சா அந்த பேபிஸ்க்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போ ஆம் ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் நெக்கு எதுவும் மார்க் பண்ணலை. நம்ம ஆம் ஹோல் சைடெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பேக்கு தனித்தனியாக எடுத்து நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வேஸ்ட் பகுதியில் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரெயிட் லைனை வந்து கொஞ்சம் பாதிக்கு மேலே இந்த மாதிரி 1/2 இன்ச்சு மேலே அப்படியே தூக்கி நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம போடும்போது அந்த ஷேப் வந்து வேஸ்ட்டுக்கிட்ட அழகாக இருக்கும் போடும்போது. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் கரெக்டான செஸ்ட் லைன் போட்டேன் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி சின்னதாக கட் கொடுத்துக்கிறேன். ஆம் ஹோல்கிட்டே இந்த மாதிரி கட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்கோட வித்து இருக்கு இல்லையா, அந்த நெக்கோட வித்கிட்டையும் கட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக் கட் பண்ணும்போது அந்த வித்து வந்து கரெக்டாக இருக்கும். கொள்ள இருக்க இந்த பீஸை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். பேக் பீஸில் வந்து நம்ம காலர் தான் வைக்க போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு நெக் எதுவும் கட் பண்ணலை. இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்க பீஸை திருப்பியும் அதே மாதிரி ஈக்குவலாக மடிச்சுக்கிறேன். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நம்ம நெக் கட் பண்ணணும், பேக்கில் வந்து கட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸை வந்து கரெக்டாக இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ நான் 3 year பேபிக்கு 2 இன்ச்சு நெக்கு வைக்கிறேன். நெக்கு மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பை அப்படியே கட் பண்ணிடுறேன். இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ணிவிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் வச்சு கொக்கி வைக்க போகிறேன். ஸோ அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம சென்டரில் கட் கொடுத்துக்கிறேன். யோக்கோட ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டில் நெக் கட் பண்ணியிருக்கேன், பேக்கில் கட் பண்ணலை. ஃப்ராகோட யோக் பார்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ராகோட ஸ்கர்ட் பார்ட்டில் வைக்க போகிறோம். அந்த லேயர்ஸ் கட் பண்ணணும். ஸோ அந்த லேயர்ஸ் கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லேயர்ஸோட ஹைட் எவ்வளோ வைக்கணும்னு பார்க்கலாம். ஃப்ராகோட டோட்டல் ஹைட் வந்து 30 இன்ச்சு. அந்த 30ல் வந்து யோக் பார்ட் 8 இன்ச்சு நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ 30ல் 8 இன்ச்சு போயிடுச்சு அப்படின்னா 22 இன்ச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்கர்ட் பார்ட் வந்து 22 இன்ச்சுக்கு வைக்கணும். நான் வந்து எவ்வளோ லேயர்ஸ் வைக்க போகிறேன் அப்படின்னா 3 லேயர்ஸ் வைக்க போகிறேன். ஸோ அந்த 22 வந்து 3ஆல் டிவைட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 4 லேயர்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா ஸ்கர்ட் பார்ட்டோட ஹைட்டை வந்து 4ஆல் டிவைட் பண்ணுங்க. நான் 22 வந்து 3ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 7.33 அந்த இன்ச்சு வரும். ஸோ ப்ளஸ் வந்து 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த லேயர்ஸை வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, லேயர்ஸோட ஹைட் வந்து 8.33 இன்ச்சு. இப்போ லேயர்ஸோட வித் எவ்வளோ, அகலம் எவ்வளோ வைக்கணும்னு பார்க்கணும். ஃப்ராகோட வேஸ்ட் வந்து 22 இன்ச்சு. ஃபர்ஸ்ட் லேயரை எப்பவும் நம்ம வேஸ்டோட டபுளாக எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் லேயரை வந்து 22ஓட 2 இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 44 இன்ச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லேயரோட வித்து வந்து 44 இன்ச்சுக்கு இருக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் லேயர் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து 8.3 இன்ச்சு, அதாவது 8.5 இன்ச்சாக எடுத்துக்கிறேன் நான். ஸோ 8.5 இன்ச்சு லென்த்தில் வச்சுருக்கேன். அகலம் வந்து 44 இன்ச்சு சொன்னேன் இல்லையா, ஸோ 44 இன்ச்சு அகலத்துக்கு எடுத்துருக்கணும் கிளாத்து. நான் எடுத்திருக்க கிளாத் வந்து 2 லேயர்ஸாக இருக்குது. இப்போ மேலே வந்து 22 இன்ச் இருக்குது. 22 லேயராக இருக்கனால 22 × 2 44 இன்ச்சு. ஸோ நான் எடுத்திருக்க கிளாத்தோட அகலம் வந்து 44 இன்ச்சு. இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ரெடி ஆயிடுச்சு.
இப்போ செகண்ட் லேயர் பார்க்கணும். செகண்ட் லேயரை வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் வந்து 44 இன்ச்சுக்கு எடுத்திருக்கோம். ஸோ 44 இன்ச் அந்த ஃபர்ஸ்ட் லேயர் கூட தான் நம்ம செகண்ட் லேயரை ஜாயின் பண்ணுவோம் இல்லையா. ஸோ 44 இன்ச்சை 2ஆல் இன்ட்டு பண்ணணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லேயரை எடுத்திருக்க கிளாத்தை டபுளாக எடுத்துக்கணும் செகண்ட் லேயர். 44 இன்ச்சை 2ஆல் இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 88 இன்ச்சு. ஸோ 88 இன்ச்சு வித்துக்கு நான் செகண்ட் லேயர் வந்து எடுத்துக்கணும். கிளாத்தோட லேயர்ஸ் வந்து 4 லேயர்ஸாக இருக்குது. இந்த லேயர்ஸை வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது ஜாயின் கொடுத்துட்டு அப்படியே நான் செகண்ட் லேயராக எடுத்துப்பேன். இப்போ செகண்ட் லேயரோட லென்த் வந்து 8.5 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். இப்போது வித்து வந்து 88 இன்ச்சு சொன்னேன் இல்லையா. ஸோ 88 இன்ச்சு. இப்போ ஒரு லேயர் வந்து 22 இன்ச்சு இருக்குது. ஸோ இங்கே 4 லேயர்ஸ் இருக்கனால எனக்கு கிளாத்தோட அகலம் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 88 இன்ச்சு வந்துடும். இப்போ தேர்டு லேயரோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ தேர்டு லேயரோட மெஷர்மெண்ட் எப்படின்னா, இப்போ செகண்ட் லேயர் எந்த அளவுக்கு வித்தில் எடுத்துருக்கோமோ அதை டபுளாக இன்ட்டு பண்ணணும். ஸோ செகண்ட் லேயர் வந்து 88 இன்ச்சு. ஸோ அதை 2ஆல் இன்ட்டு பண்ணேன் அப்படின்னா 176 இன்ச்சுக்கு நம்ம தேர்ட் லேயர் எடுத்துக்கணும். லாஸ்ட் லேயர் இல்லையா, மேலே வந்து 1/2 இன்ச்சு செகண்ட் லேயர் கூட ஜாயின் பண்ணிடுவேன். கீழே வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ அதுக்கு 1 இன்ச்சு வேணும். ஸோ நான் 7.3 இன்ச்சு ஒரு லேயரோட அளவு. ஸோ அது கூட 1.5 இன்ச்சு ஆட் பண்ணி இப்போ தேர்ட் லேயர் வந்து 9 இன்ச்சு லென்த்துக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா கீழே மடித்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்காக 9 இன்ச்சு லென்த்துக்கு தேர்ட் லேயர் எடுத்துக்கிறேன். இதோட அகலம் வந்து 176 இன்ச்சு. இப்போ இந்த கிளாத் வந்து 8 லேயராக இருக்குது. கிளாத்தோட வித்து வந்து 22 இன்ச்சு. ஸோ மொத்தமாக நம்ம 8 லேயர் இருக்கும் போது 22 8ஆல் இன்ட்டு பண்ணணும்னா 176 இன்ச்சு வந்துடும் தேர்ட் லேயரோட வித்து. இப்போ ஃப்ராகோட ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இந்த கிளாத்தை வந்து 4 லேயர்ஸாக போட்டிருக்கேன். இப்போ கீழே வந்து கிளாத் கரெக்டாக இல்லை. ஸோ அதுக்காக ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸ்லீவோட லென்த் வந்து 5 இன்ச்சு கூட 1/2 இன்ச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணி 5.5 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். 5.5 இன்ச்சு ஸ்லீவ் லென்த்து மார்க் பண்ணதுக்கப்புறம் பைசப் ரவுண்ட் வந்து 8 இன்ச்சு, அதோட பாதி வந்து 4 இன்ச்சு. ஸோ 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். தோராயமாக ஒரு இடத்துல 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு நம்ம யோக் பார்ட்டில் செக் பண்ணணும். இப்போ யோக் பார்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டருக்கு விட்டுட்டு அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். எனக்கு 5.5 இன்ச்சு இருக்குது. அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் கூட சேர்த்தோம் அப்படின்னா 7.5 இன்ச்சு இருக்குது. 5.5 இன்ச்சு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்தது. ஸோ அந்த மேலே லென்த் மார்க் பண்ணலையோ அங்கேருந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ 5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். 5 இன்ச்சு மார்க் பண்ணேன் அப்படின்னா நம்ம இப்போ கர்வ் கொடுக்கும்போது 5.5 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்லீவோட அந்த கீழ் ரவுண்ட் வந்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஸ்லீவோட கர்வ் கொடுக்கறதுக்கு மேலே அந்த மடிப்பு கிட்ட இருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவோட கர்வ் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல கர்வ் கொண்டுட்டு போய் நிறுத்துற மாதிரி பாருங்க. அப்பதான் நம்ம ஸ்லீவோட ஷேப் வந்து கரெக்டா வரும். இப்போ கரெக்டான கையோட அகலம் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் விட்டோம் இல்லையா, அதோட லைனும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணிவிட்டேன். ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவோட சென்டர் கிட்ட கட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்லீவோட அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஸ்லீவ் மடித்து ஸ்டிச் பண்ணணும் கீழே அப்படின்றத நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துலையும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவோட கட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் அந்த ஃப்ராக் வந்து காலர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். காலர் வந்து எந்த டைப்லன்னா நம்ம கோட் காலர் வரும் இல்லையா, ஸோ கோட் காலரில் மேலே கொஞ்சம் இந்த இடத்துல மடிப்பு மாதிரி வரும். ஸோ அந்த மடிப்பு மாதிரி வரதுக்கு நம்மளுக்கு உள்ள ஒரு கிளாத் வந்து அட்டாச் பண்ணணும். அப்போ தான் நம்ம அதை மடிக்கும் போது உள்ளேயும் நம்மளுக்கு கரெக்டான சைடு வர மாதிரி இருக்கும் கிளாத். 2 லேயர்ஸாக கிளாத்தை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு ஃப்ரண்ட் பார்ட் இந்த மாதிரி கரெக்டாக போட்டுட்டு ஃப்ரண்ட் பார்ட்க்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த நெக்கு வரைக்கும் இந்த பாதி நெக்கு வரைக்கும் கட் பண்ணால் போதும். பாதி நெக்குக்கு மேலே நம்ம காலர் தான் ஜாயின் பண்ணுறோம். ஸோ பாதி நெக்கு வரைக்கும் கட் பண்ணிட்டு அது 1 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணிட்டு அப்படியே மேல இருந்து ஸ்ட்ரெயிட்டா அந்த மாதிரி கிளாத்தை கட் பண்ணிக்கிறேன். கீழே இந்த இடத்துலயும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட்ல வந்து உள் சைடு கொடுக்கறதுக்காக கிளாத் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். கிளாத் வந்து உள் சைடு கொடுக்கும் போது நம்மளுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். அதுக்காக நான் கேன் வைக்க போகிறேன். அந்த கிளாத்தில் வந்து கேன் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ கேனை இந்த மாதிரி 2 லேயர்ஸாக மடிச்சுக்கிட்டேன். மடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ கட் பண்ணோம் இல்லையா அந்த கிளாத்தை கரெக்டாக அந்த மாதிரி வச்சு அந்த கிளாத் எந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்பில் நான் கேன்வாஷ் பேப்பரையும் கட் பண்ணிக்கிறேன். கிளாத் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ கிளாத்தை விட ஒரு 1 இன்ச்சுக்கு கம்மியாக நான் கேனை வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த கிளாத்தை வந்து கேன்வாஷ் பேப்பரோட அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணுவோம். இந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்குது, அதையும் கட் பண்ணிடுறேன். அந்த 2 கிளாத் இந்த மாதிரி 2 சைடு வரணும். ஃப்ரண்ட் சைடு வைக்கிறதுக்கு கேன்வாஷ் பேப்பரை வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சு அயன் பண்ணிக்கணும். அயன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் பீஸோட ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நான் கட் பண்ண அந்த கேன்வாஷ் பேப்பரை வந்து அந்த கிளாத்தோட வச்சு நல்லா அயன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த சைடு வந்து கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, ஒரு 1/2 இன்ச்சு கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கு. கேன்வாஷ் மேலே மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃப்ராகோட யோக் பார்ட்டோட ஃப்ரண்ட் பீஸை இந்த மாதிரி எடுத்து கரெக்டான சைடு வச்சுருக்கேன்.
இது வந்து கரெக்டான சைடு இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நம்ம இந்த கேன்வாஸ் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கேன்வாஸ் பேப்பர் மேலே தெரிகிற மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சு 2 சைடையும் நெக்கு கிட்ட வச்சு செட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ இது ஃபுல்லாக நம்ம நெக்கு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண தேவையில்லை. இப்போது இங்கேருந்து நான் 2 இன்ச்சு அளவுக்கு நெக்கு ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கு மேலே வந்து நம்ம காலர் தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ 2 சைடும் இந்த மாதிரி கார்னர்லேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டேன். இப்போது அந்த மார்க்கிங் கிட்ட இருந்து அப்படியே அந்த ஷேப்க்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஸ்ட்ரெயிட் லைனை ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கல, இங்கேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மார்க்கிங் கிட்ட இருந்து நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்கு நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அந்த கேன்வாஸ் பேப்பரோட கிளாத் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ண அந்த கேன்வாஸ் பேப்பர் கிளாத்தை பேக் சைடு திருப்பணும். கார்னர் வந்து ஷார்ப்பாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தான் ஸ்டிச் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம காலர் ஜாயின் பண்ணிவிடுவோம். இப்போ ஒரு படிமான தேல் போட்டுக்கிறேன். இங்கேருந்து நான் படிமான தேல் போட்டுருக்கேன். அங்கே மேலே வந்து காலர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மடித்து அயன் பண்ணிக்கணும். மடித்து அயன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த காலர் இடத்துல மடிப்பு வந்துடும், மேலே வந்து காலர் வந்துடும். இப்போ இன்னொரு சைடையும் அதே மாதிரி நான் மார்க் பண்ணலையே அந்த இடத்துல இருந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேன்வாஸ் பேப்பரை ஜாயின் பண்ண கிளாத்தை வந்து பேக் சைடு திருப்பேன். பேக் சைடு திருப்பிட்டு ஒரு படிமான தேல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி 2 சைடையும் நான் அந்த கேன்வாஸ் பேப்பர் வச்ச கிளாத்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ லென்த் வந்து கரெக்டாக இருக்க பாருங்க, 2 சைடும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த சைடு இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடோட காலர் கிட்ட இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம். நம்ம தையல் போட்டுக்கொள்ளையோ அந்த அளவுக்கு மடிச்சுக்கணும். அதுக்கு மேலே தையல் இருக்காது, அந்த இடத்துல நம்ம காலர் ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ யோக் பார்ட்டோட ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு காலர் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பேக் பீஸ் எடுத்துக்கிறேன். பேக் பீஸில் வந்து நான் நெக்கு எதுவும் கட் பண்ணலை. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த கீழே ஒரு 1/2 இன்ச்சு ரவுண்ட் ஷேப்பில் சும்மா ஒரு சின்னதாக நெக்கு மாதிரி கட் பண்ணிக்கிறேன் பேக் பீஸில். ஃப்ரண்ட் பீஸை வந்து கரெக்டான சைடு போட்டிருக்கேன். பேக் பீஸை வந்து பேக் சைடு மேலே வர மாதிரி வச்சுட்டு இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் ஒன்றா வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு கிளாத் விட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு சைடு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். 2 சைட்லேயும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி மடிஞ்சிரும். மடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்து நான் ஓப்பன் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ ஓப்பனில் வந்து கொக்கி தான் வைக்க போகிறேன். இந்த சைடு கொக்கி வச்சுப்பேன், இந்த சைடு வந்து கொக்கியோட ஐ வைப்பேன். ஸோ இந்த ஐப்பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். நான் 4 இன்ச்சு வித்துக்கு லென்த்தாக ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டேன் இந்த ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ மேலே ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சுக்கிட்டு அந்த கிளாத் வந்து அப்படியே டபுளாக மடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி டபுளாக மடிச்சுட்டு இப்போ நம்ம மடிப்பு இந்த முடியுது இல்லையா, இந்த காலர் அந்த மடிப்பு முடியுது இல்லையா, அந்த மடிப்பு முடிகிற இடத்துல இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு கிளாத்தை உள்ளே விட்டுட்டு இந்த ஃப்ரண்ட் பீஸை இந்த மாதிரி மேலே வச்சுட்டு இந்த மடிப்பு முடிகிற இடத்துல இருந்து அப்படியே அந்த பட்டி பீஸை ஜாயின் பண்ணி அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம படிமான தேல் போட்டிருப்போம் இல்லையா இந்த இடத்துல, அந்த படிமான தேல் மேலேயே அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ மேலே வந்து மடிச்சிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல ஓப்பன் தெரியுது. ஸோ அந்த மேலேயும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஐ வைக்கிறதுக்கான பட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம கீழே லேயர்ஸோட ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல ஓப்பன் இருக்கு இல்லையா, லேயர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இந்த ஃப்ரண்ட் பீஸை இந்த மாதிரி கீழே ஒன்றா வச்சு அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்கர்ட் பார்ட் வந்து ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம், டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அந்த ஓப்பனு. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் இருக்கும், கீழே மட்டும் அப்படியே அந்த ஸ்கர்ட் பார்ட்டோட ஜாயிண்ட் வந்துடும். நெக்கில் காலர் ஸ்டிச் பண்ணணும். இப்போ காலர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போ மேலே வந்து இந்த காலரோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டிச் முடியுது இல்லையா இந்த இடத்துல இருந்து நம்ம அந்த கிளாத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். இந்த நெக்கோட கிளாத்தை ஃபுல்லாக இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்போ இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணும் இல்லையா, இப்போ இன்னொரு சைடு இந்த தையல் வரைக்கும் எனக்கு 8.5 இன்ச்சு வருது. அப்போது காலரோட வித்து வந்து 8.5 இன்ச்சுக்கு நம்ம எடுக்கணும். இப்போ நான் கேன்வாஸ் பேப்பர் எடுத்துக்கிறேன். இந்த கேன்வாஸ் பேப்பரை இந்த மாதிரி லென்த்தாக நம்ம 8.5 இன்ச்சு லென்த் எடுத்துருந்து, ஸோ அதை விட அதிகமாக லென்த்தாக எடுத்த கிளாத்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரதுக்காக நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். 8.5 இன்ச்சு வித்து எடுத்திருந்தோம் நம்ம, அதோட பாதி வந்து 4.25 இன்ச்சா 4க்கு அப்புறம் வர செகண்ட் லைனும் வரும். ஸோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம் அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். 2 இன்ச்சு லென்த் இருக்க மாதிரி காலர் எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே ஒரு 4.25 இன்ச்சு வச்சோம் அப்படின்னா இப்போ மேல் சைடு 2 இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம் இல்லையா அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 4.25 இன்ச்சு இல்லைன்னா 5 இன்ச்சாக வச்சுக்கோங்க. கீழே வந்து 4.25 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல கொஞ்சம் 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிவிட்டு பாதிக்கு மேலே இருந்து அப்படியே
ஸ்ட்ரெயிட் லைன் இருக்காது, கொஞ்சமாக வளைச்சிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம காலர் வந்து கொஞ்சம் வளைஞ்சி வர மாதிரி வரும், அழகாக இருக்கும். திருப்பி அந்த இடத்துல 4.25 வருதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு லைன் அளவுக்கு அதிகமாக வருது. ஸோ நம்ம கரெக்டாக 4.25 தான் நெக்கோட மெஷர்மெண்ட்டு. ஸோ 4.25 கரெக்டாக வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த லைன்லேருந்து மேலே நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த லைனை இந்த மாதிரி கிராஸாக லைன் போட்டுக்கிறேன். காலரை வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ காலர் கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு காலர் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ கீழே அந்த வளைஞ்சி வரது வந்து நம்ம நெக்கில் ஜாயின் பண்ணணும். இப்போ கேன்வாஷ் பேப்பரில் காலர் கட் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து இந்த மாதிரி 2 லேயர்ஸாக வச்சுருக்கேன். 2 லேயர்ஸாக வச்சுட்டு இந்த கேன்வாஷ் பேப்பரை மேலே வச்சு இந்த கேன்வாஷ் பேப்பரை விட எல்லா சைடும் ஒரு 1/2 இன்ச்சு கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சு கட் பண்ணிக்கிறேன். கேன்வாஷ் பேப்பர் உள்ளே போகிற மாதிரி கிளாத் வந்து 2 லேயராக எடுத்துக்கணும் காலருக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கிளாத் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு லேயர் கிளாத் எடுத்துட்டு பேக் சைடு வந்து மேலே இருக்க மாதிரி வச்சு காலர் இந்த மாதிரி வச்சு காலரை வந்து நல்லா அயன் பண்ணிக்கிறேன். இந்த கேன்வாஷ் பேப்பர் வந்து நல்லா அயன் பண்ணிக்கிட்டேன். இப்போ அயன் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து கொஞ்சம் நம்ம வளைச்சி கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த வளைச்சி கட் பண்ண இடத்துல 1/4 இன்ச்சு கிளாத் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்தை கட் பண்ணிடுறேன். 1/4 இன்ச்சு கிளாத்தை அப்படியே மடிச்சுக்கிறேன். இந்த கேன்வாஷ் பேப்பர் மேலே அப்படியே மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். வளைஞ்சி இருக்கு இல்லையா, அந்த வளைஞ்சி இருக்க பிளேஸ் தான் நம்ம நெக்கோட ஜாயின் பண்ண போகிறோம். காலருக்கு இன்னொரு பீஸ் எடுத்து வந்தோம் இல்லையா, ஸோ அந்த இன்னொரு பீஸை வந்து கரெக்டான சைடு மேலே வர மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே கேன்வாஷ் பேப்பர் அட்டாச் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிளாத்தை இந்த மாதிரி வச்சுட்டு கீழே மடித்து ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த இன்னொரு கிளாத்தை வந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இந்த கேன்வாஷ் பேப்பர் கிளாத்தை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு அப்படியே இந்த ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம கேன்வாஷ் பேப்பர் எந்த ஷேப்பில் எடுத்திருக்கோமோ அந்த ஷேப்க்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு கிளாத்தை மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேன்வாஷ் பேப்பர் மேலே இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ள சைடு போகிற மாதிரி திருப்பிக்கணும். இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் கேன்வாஷ் பேப்பர் உள்ளே போயிடுச்சு. காலர் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாடி பீஸோட ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த காலரை வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஈக்குவலாக மடிச்சுக்கிட்டா இந்த இடத்துல சென்டரில் கட் பண்ணிடுறேன். பாடி பீஸோட நெக்லையும் இந்த மாதிரி சென்டர் கிட்ட கட் கொடுத்துக்கிறேன். இந்த 2 கட்டும் ஒன்றா இந்த மாதிரி வச்சுட்டு இந்த சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த காலர் வந்து கரெக்டாக ஈக்குவலாக 2 சைடும் ஈக்குவலாக வரும். சென்டர்லேருந்து ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த காலரோட ஸ்டிச் வந்து நம்ம அந்த காலருக்கு கீழே அந்த மடிச்சோம் இல்லையா, அந்த மடிப்புக்கு மேலே வரைக்கும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். சென்டர்கிட்ட இருந்து இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம காலர் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ மேலே இன்னொரு சைடு காலரோட இன்னொரு சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணல இல்லையா, ஸோ அந்த இன்னொரு சைடு காலரை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா இப்போ நம்ம ஜாயின் பண்ண அந்த பிசுறு கிளாத் இருக்கும் இல்லையா, அந்த பிசுறு கிளாத்தை அப்படியே உள்ளே இந்த மாதிரி தள்ளிட்டு இல்லை அந்த ஸ்டிச்சுக்கு மேலே மேலே அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்க நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் காலர் வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு. பிசுறு எதுவும் தெரியல காலர் சைடு. சென்டரில் வந்து இந்த காலரை ரெண்டும் ஈக்குவலாக வர மாதிரி மடிச்சுக்கணும். இந்த காலர் சென்டரில் ஈக்குவலாக வர மாதிரி மடிச்சுட்டு அப்படியே வர நம்ம ஃப்ரண்ட்டில் அந்த காலரை வந்து மடிப்பு இல்லாமல் அப்படியே வெறும் அந்த காலர் ஃபுல்லாகவே படிஞ்ச மாதிரி இருக்கணும். இப்போ சென்டர்கிட்ட இந்த காலர் வச்ச கிளாத் வந்து 2 ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டை அப்படியே ஃப்ரண்ட்டில் வர அப்படியே இந்த மாதிரி தெரியுது அவங்களுக்கு டிஃப்ரென்ஸு. அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து ஃபோல்டு எதுவும் இல்லாமல் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல வந்து மடிப்பு வரணும். இப்போ யோக் பார்ட்டில் காலரும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ ஸ்லீவில் வந்து கீழே 1 இன்ச்சு விட்டுருந்தோம், ஸோ மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்லீவையும் பாடி பீஸும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போது பாடி பீஸ் வந்து கரெக்டான சைடு போட்டிருக்கேன், ஸ்லீவ் பீஸ் வந்து பேக் சைடு வச்சுருக்கேன். இப்போ ஸ்லீவோட சென்டரும் நம்ம பாடி பீஸில் ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அது ரெண்டுத்தையும் ஈக்குவலாக வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லீவையும் ஆம்ஹோல் கிளாத்தையும் ஒன்றா பிடிச்சிட்டு எந்த இடத்துல வந்து ஸ்லீவ் நிற்கிதோ அந்த இடத்துல இருந்து ஸ்லீவையும் பாடி பீஸையும் ஜாயின் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி நான் ஸ்லீவையும் பாடி பீஸும் ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள் ஸ்லீவ் பர்ஃபெக்டாக ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ 2 சைடு ஸ்லீவும் ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ 2 சைடு ஸ்லீவும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு சைடு மட்டும் சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன். இன்னொரு சைடு வந்து ஸ்கர்ட் பார்ட் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன். பேக் சைடு திருப்பி போட்டுட்டு 2 இன்ச்சு தான் நம்ம எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்கு விட்டுருந்தோம். அப்புறம் செஸ்ட்டு கிட்ட நம்ம ஆல்ரெடி கட் கொடுத்துருப்போம். இந்த செஸ்ட்டு கிட்ட கட் கொடுத்துருப்போம் இல்லையா, கட் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வேஸ்ட்டுக்கிட்டையும் நான் கட் கொடுத்துருக்கேன், அப்படி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அளவு வந்து மாறாது, கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிடுவோம். நான் எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து வேஸ்ட்டில் வந்து செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் எதே வச்சுருந்தேன். ஏன்னா வேஸ்ட்டுக்கிட்ட நான் டாட் பிடிக்க போகிறேன். நம்ம ஷோல்டரோட சென்டர் இருக்கு இல்லையா, அந்த சென்டரை பிடிச்சிட்டு அப்படியே ஈக்குவலாக மடித்தோம் அப்படின்னா கீழே வேஸ்ட்டுக்கிட்ட ஒரு மடிப்பு வரும். ஸோ அந்த மடிப்பு கிட்ட பிடிச்சிட்டு நான் 3 இன்ச்சுக்கு டாட்டு வைக்க போகிறேன். இங்கேருந்து 1/2 இன்ச்சுக்கு கிளாத்தை விட்டுட்டு அப்படியே கிராஸாக வந்து ஒரு டாட் பிடிச்சிக்கிறேன்.
ஸோ அந்த டாட்டில் டபுள் தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி டாட் பிடிச்சோம் அப்படின்னா பேபிஸ்க்கு வந்து பின்னாடி கிளாத் எதுவும் தூக்காமல் கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சைடு ஷோல்டர் சென்டர் கிட்ட இருந்து கீழே வரைக்கும் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு 3 இன்ச் லென்த்தில் ஒரு 1/2 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கிராஸாக டாட் பிடிச்சிக்கிறேன். பேக் சைடு மட்டும்தான் டாட் பிடிச்சிருக்கேன், ஃப்ரண்ட்டில் பிடிக்கல. 1/2 இன்ச்சு டாட்னா நம்மளுக்கு 2 இன்ச்சு போயிடும். ஸோ நம்ம வேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டைட் ஆகும். அந்த இடத்துல பேபிஸ்க்கு போடும்போது ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்கும். யோக் பார்ட் எல்லாம் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கர்ட் பார்ட்டோட லேயர்ஸ் தான் ஜாயின் பண்ணி யோக் பார்ட்டோட அட்டாச் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் லேயர் வந்து 44 இன்ச்சு வித்துக்கு எடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து 22 இன்ச்சுக்கு பண்ணணும். ஸோ நான் வந்து பெரிய தையலாக வச்சுக்கிறேன். மிஷினில் பெரிய தையலாக வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பின்னாடி கை வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த கேதர்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகும். ஸோ இந்த மாதிரி கேதர்ஸ் பிடிச்சிக்கிறேன் ஃபஸ்ட் லேயரு. இப்போ 44 இன்ச்சு லென்த்துக்கு எடுத்திருந்த கிளாத் வந்து இந்த மாதிரி கேதர்ஸ் பிடிச்சி நம்ம 22 இன்ச்சு லென்த்துக்கு கொண்டுட்டு வரணும். இப்போ நான் மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு 20 இன்ச்சுக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம இன்னும் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த கேதர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கணும். எங்கே அதிகமாக கேதர்ஸ் இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக விரிச்சு விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 இன்ச்சு கொஞ்சம் அதிகம் ஆகிடும் கிளாத்து. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 22 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். இப்போ செகண்ட் லேயர் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ரெண்டுத்தையும் கிளாத்தை ஈக்குவலாக பிடிச்சிட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் லேயர் கிளாத்தோட வித்து வந்து நான் எடுத்தது 88 இன்ச்சு, அதை வந்து 44 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கேதர்ஸ் பிடிச்சிக்கிறேன். தேர்ட் லேயர் வந்து சென்டரில் ஜாயின் கொடுக்க வேண்டியது, அதை கொடுத்துட்டு அதே மாதிரி தேர்ட் லேயர் வந்து 176 இன்ச்சுக்கு எடுத்திருந்தேன். அதை வந்து 88 இன்ச்சு வித்துக்கு கம்மி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கேதர்ஸ் பிடிச்சி இப்போ எல்லாத்துக்கும் நான் கேதர்ஸ் பிடிச்சிட்டேன் 3 லேயர்ஸும். இப்போ இந்த கேதர்ஸ் பிடிச்சதெல்லாம் ஜாயின் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கரெக்டான சைடு வச்சுக்கிட்டேன். இப்போ செகண்ட் லேயர் இந்த கேதர்ஸ் பிடிச்ச சைடு வந்து கீழே அட்டாச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லேயரோட கீழ் சைடில் அந்த செகண்ட் லேயர்ஸோட கேதர்ஸ் பிடிச்சிருக்கும் இல்லையா, அந்த பகுதியை அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது கேதர்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சு அட்டாச் பண்ணுங்க. ஒரு இடத்துல கேதர்ஸ் அதிகமாகவும் ஒரு இடத்துல கேதர்ஸ் கம்மியாகவும் அந்த மாதிரி வச்சிடாதீங்க. லேயரும் செகண்ட் லேயரும் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் லேயரும் தேர்ட் லேயரும் ஜாயின் பண்ணணும். ஸோ செகண்ட் லேயர் கரெக்டான சைடு வச்சிருக்கேன். இப்போ தேர்ட் லேயரை வந்து பேக் சைடு திருப்பி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பேக் சைடு திருப்பி போட்டு கேதர்ஸ் இருக்க சைடு வந்து செகண்ட் லேயரோட கீழ் சைடு இந்த மாதிரி வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறேன். 3 லேயர்ஸும் நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் எல்லாம் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் கிளாத் அதிகமாக எடுத்தனால கேதர்ஸ் வந்து எவ்வளோ ஃப்ளார் அதிகமாக இருக்குது பாருங்கள், ஸ்கர்ட் பார்ட்டோட ஃப்ளாரு. இப்போ ஸ்கர்ட் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ யோக் பார்ட்டோட ஜாயின் பண்ணணும். இப்போ ஸ்கர்ட் பார்ட் வந்து கரெக்டான சைடு வச்சுருக்கேன் மேல் பகுதி. இப்போ இந்த யோக் பார்ட்டை வந்து பேக் சைடு திருப்பி போட்டுட்டு இந்த ஸ்கர்ட் பார்ட்டையும் யோக் பார்ட்டையும் அப்படியே ஜாயின் பண்ணுறேன். ஸ்கர்ட்டில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லேயர் கேதர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லேயர் கேதர்ஸ் வந்து நம்ம யோக் பார்ட்க்கு ஈக்குவலாக வர மாதிரி அந்த கேதர்ஸை வந்து சரி பண்ணி அப்படியும் ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நான் யோக் பார்ட்டையும் அந்த ஃபர்ஸ்ட் லேயரையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்கர்ட் பார்ட்டும் யோக் பார்ட்டும் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த சைடும் 2 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம். ஸோ ஸ்லீவ் கிட்டேருந்து 2 இன்ச்சு விட்டு அப்படியே கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா தையல் வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ யோக் பார்ட்டும் இந்த லேயர் ஸ்கர்ட் பார்ட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி அழகாக நம்ம காலர் வச்சு ஃப்ராக் ஸ்டிச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்கர்ட் பார்ட்டில் வந்து கீழே வந்து மடித்து ஸ்டிச் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு மடித்து அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 1/2 இன்ச்சு மடித்து அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கணும் கீழே ஸ்கர்ட் பார்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோட் காலர் வச்சு லேயர்ஸ் வச்ச ஃப்ராக் ரொம்ப அழகாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.